டாலிவுட்ல ரொம்பவே பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான் ரகுல் பிரீத் சிங். இப்போ இவங்க ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற ஸ்பைடர் திரைப்படம் மூலமா காலிவுட்க்கு என்ட்ரி கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்தியோட நடிப்புல உருவாகிட்டு இருக்கிற இன்னொரு தமிழ் திரைப்படமான தீரன் அதிகாரம் 1 படத்திலுமே இவங்க தான் ஃபீமேல் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்கள மாதிரியே டாலிவுட்ல இருந்து காலிவுட்க்கு என்ட்ரி கொடுத்திருக்காங்க ஒரு ஹீரோயின். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ராக்ஷி கண்ணா. சித்தார்த்தோட நடிப்புல உருவாகி இருக்கிற சைத்தான் கா பச்சா திரைப்படத்துல இவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நயன்தாராவோட நடிப்புல உருவாகி இருக்கிற கொலையுதிர் காலம் படத்திலுமே முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்களாம். இப்போ தமிழ்ல என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம மாலிவுட்ல மோகன்லாலோட நடிப்புல உருவாகிட்டு இருக்கிற வில்லன் படத்திலுமே பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் மூலமா தான் முதல் முறையா அவங்க மாலிவுட்க்கும் என்ட்ரி கொடுக்குறாங்க. சோ இப்போ அவங்க எடுத்திருக்கிற முக்கியமான டிசிஷன் என்னன்னா தொடர்ந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் தான் அவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி நடிக்க போறாங்களா. சோ தமிழ்ல என்ட்ரி கொடுத்தாச்சு, மலையாளம்லயும் கொடுத்தாச்சு. அடுத்ததா எந்த லாங்குவேஜ்ல என்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம்.